இருக்கு. வாங்கும்போது உங்களுக்கு என்ன பண்றாங்க? உங்களுக்கு அதோட சேர்த்து என்ன போடுறாங்க? இப்ப சொன்னேன் இல்லையா? மேக்கிங் சார்ஜஸும் பண்றாங்க. அது இல்லாம வேஸ்டேஜ், அது இல்லாம 3% ஜிஎஸ்டி. ஓ! இதெல்லாம் உங்களுக்கு அதுல இன்க்ளூட் ஆகும். நீங்க வந்து ரூ. 11,300 குடுத்தீங்கன்னா, 1 கிராம் காயின குடுக்க சொல்லுங்க பாப்போம். நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது. அது காயினா இருந்தாலாவது உங்களுக்கு அட்லீஸ்ட் வேஸ்டேஜ் குறையும். இதுவே நீங்க 1 கிராம் மோதிரம் எடுத்தா கூட, இதுல பத்தாததுக்கு 1 மில்லிகிராம் ரேட்ட அதுல சேர்த்துருவாங்க முதல்ல. வேஸ்டேஜ ஃபர்ஸ்ட்டு உள்ள கொண்டு வருவாங்க. ஓகே, ஓகே. அடுத்தது மேக்கிங் சார்ஜ் கொண்டு வருவாங்க. அடுத்து ஃபுல்லா டாக்ஸஸ், ஜிஎஸ்டி சார்ஜஸ் போடுறாங்க. அப்ப 1 கிராம் நீங்க வாங்கணும்னாலே, நகையா வாங்கும் பட்சத்துல கிட்டத்தட்ட ரூ. 17,000 குடுத்து வாங்குவீங்க. ஓ! இப்ப ஆனா ஓகே. நீங்க அதையே சேல் பண்ணும்போது, ஆ. அவங்க இந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்றது இல்லையே! அந்த பவுனுக்கு மட்டும் தான் விலை குடுப்பாங்க. இப்ப அவங்க அந்த வேஸ்டேஜையும் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப 1 கிராம் ஆட் பண்ணணும் தானே! சேல் ஓகே. பண்ணும்போது அந்த ரேட்டோட 1 ஆமா. கிராம் ஆட் பண்ணணும் தானே! ஆட் பண்ண மாட்டாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க மேற்கொண்டு, அத உங்களுக்கு உருக்கிருவாங்க. உருக்கிட்டு அந்த எக்ஸாக்ட் தங்கத்துக்கு மட்டும் தான் உங்களுக்கு பணம். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க நான் ஒரு நகை வாங்க போனேம்மா. நான் நான் குடுத்த நகை வந்து பார்த்தீங்கன்னா, 1 பவுன் நகை குடுத்துருக்கேன். ஆனா, அது உருக்கி வெளில வந்து நகையா போடும்போது, 8 கிராமுக்கு கம்மியா 7 கிராம் தான் அங்க இருக்குது.